தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் 36வது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம். நாதா குமரா நம என்றரணார் ஓதாய் என ஓதியதெப்பொருள்தான், வேதா முதல் விண்ணவர் சூடு மலர் பாதா குரமின்பத சேகரனே என்பதாக பாடல் அமைந்துள்ளது. தொடர்வது இப்பாடலின் பதவுரை. வேதா முதல் விண்ணவர், பிரம்மதேவன் முதலிய தேவர்கள் சூடும் மலர்பாதா, தங்கள் தலையில் சூட்டிக் கொள்ளுகின்ற தாமரை எண்ண திருவடிகளை உடையவரே, குரமின்பத சேகரனே, மின்னல் கொடி போன்ற வள்ளியம்மையின் பாதத்தை சூடிக்கொண்டவரே, அரணார் சிவபெருமான், நாதா தலைவனே, குமரா நம என குமாரக் கடவுளே வணக்கம் என்று வணங்கி, ஓதாய் என எனக்கு உபதேசிப்பாய் என்று கேட்க, ஓதியது எப்பொருள்தான், உபதேசித்தது எத்தகைய பொருள், அதை அடியேனுக்கும் உபதேசித்து அருள்வீராக என்பது மறைப்பொருளாக அமைந்துள்ளது. பிரம்மாதி தேவர்கள் தங்கள் சென்னிமேல் சூடிக்கொள்ளும் திருவடியை உடையவரே, மின்னல் கொடி போன்ற வள்ளியம்மையின் திருவடியை சூடிக்கொண்டவரே, தலைவரே, குமாரக் கடவுளே வணக்கம், எனக்கு உபதேசித்து அருள் என்று சிவபெருமான் வணங்கி கேட்க, நீர் அவர் செவியில் உபதேசித்த பொருள் எது, அதை அடியேனுக்கும் உபதேசித்து அருள் செய்வீராக என்று இப்பாடலின் சுருக்கமான பொருள் அமைந்துள்ளது. தொடர்ந்து நாம் இப்பாடலுக்கான விரிவான பொருளை சிந்திப்போம். முதலில் வரும் சொல் நாதா என்பதாகும். நாதன் என்றால் தலைவன், நாதத்தின் முடிவில் விளங்குபவன், நாத வடிவாக திகழ்பவன் என்றும் பொருள்படும். நாதா என்ற சொல் வடமொழியில் இருவகையாகப்படும். நாத தலைவன், நாத ஓசை. தமிழின் கண் பொதுப்பட நின்று இரு பொருளையும் உணர்த்தும். தொடரும் சொற்றொடர் குமார நம என்று அரணார் என்பதாகும். சிவபெருமான் முருகனிடம் உபதேசம் கேட்கத் தொடங்கும் முன் கூறிய மந்திரம் இது. குமாராய நம என்று கூறி முருகனை துதி செய்தார். தமிழில் முருகா என்ற மந்திரம் சிறந்தது, வடமொழியில் குமார என்ற மந்திரம் சிறந்தது. பஞ்சாக்கரத்தில் சிவ என்பது சிறந்தது போல் ஷடக்கரத்தில் குமார என்பது சிறந்தது. இம்மந்திரத்தை ஒருமுறை கூறினால் தீயில் பஞ்சு எரிவது போல் சகல வினைகளும் எரிந்து போகும். குமரா நம என்று கூறினார் ஓர்கால் அமராவதி ஆழ்வாரன்றி யமராஜன் கை புகுதார். போரூரான் கால் புகுவார், தாய் உதர பை புகுதார், சேரார் பயம் என்று திருப்போரூர் சந்நிதி முறை கூறுகிறது. இம்மகா மந்திரத்தை ஒருமுறை உள்ளம் ஒருமைப்பட்டு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி உணர்வு ஒன்றி உரை செய்தோர் இந்திரன் உலகத்தையும் அரசு புரிவார்கள், காலன் கைவசம் அடையார்கள், மற்ற ஈண்டு வந்து பிறவார்கள், முருகன் திருவடியில் சேர்ந்து பேரின்பப் பெருவாழ்வை பெறுவார்கள். நமக என்பது நமஸ்காரம், அதாவது வணக்கம் என்ற பொருளை தருகிறது. நக என்றால் இல்லை என்றும், ம என்பது என்னுடையது என்றும் பொருளாகும். என்னுடையது இல்லை என்று சிவபோதம் இழத்தலாகும் என்று மற்றும் ஒரு பொருள் உள்ளது. தொடரும் சொற்றொடர் ஓதியது எப்பொருள்தான் என்பதாகும். சிவபெருமான் பிரம்மனை சிறையிலிருந்து விடுவித்த பின் சீடபாவத்தை உலகுக்கு உணர்த்தும் பொருட்டு தன்னில் வேறாகாத குமரக் கடவுளிடம் உபதேசம் பெற்று
எல்லோருக்கும் குரு இன்றியமையாதவர் என்று உணர்த்தி அருளினார். உண்மையிலேயே தனக்கு தெரியாததால் உபதேசம் பெற்றார் என்று நாம் நினைக்க கூடாது. பிரணவம் என்பதே ஈசனது பீட்டம். ஈசன் மேவரு பீட்டமாய் ஏனையோர் தோற்றும் வாசமாய் எல்லா எழுத்திற்கும் மறைகட்கும் முதலாய் காசி தன்னிடை முடிபவர்க்கு எம்பிரான் கழரும் ஆசில் தாரக பிரம்மமாம் அதன் பொருள் ஆய்ந்தான் என்று கந்த புராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியர் கூறுகிறார். தொடரும் சொல் அரணார் என்பதாகும். அரண் என்றால் பாவத்தை போக்குபவன். அரண் நாமம் எங்கும் ஒலித்தால் உலகத்தில் துன்பங்கள் நீங்கும். அரண் நாமமே சூழ்க வையகத் துயர் தீர்கவே என்று சம்பந்தப் பெருமான் கூறுகிறார். அரகர என்ன அரியது ஒன்றில்லை, அரகர என்ன அரிகலர் மாந்தர், அரகர என்ன அமரரும் ஆவர், அரகர என்ன அரும் பிறப்பன்றே என்று திருமந்திரத்தில் திருமூலரும் நவில்கிறார். அரகரா என்று கூறாதவர்கள் மூடர்கள் என்று கூறுகிறார் அருணகிரிநாதர். யார் யார் மூடர்கள் என்று அட்டவணை போட்டு தொகுத்தால் அரகரா எனா மூடார், திருவெநீரிடா மூடர், அடிகள் பூசியா மூடர், கரையேற அறிவு நூல் கலா மூடர், நெறியிலே நிலா மூடர், அறம் விசாரியா மூடர் என்று திருப்புகழில் அருணகிரிநாதரே கூறுகிறார். சிவபெருமானுக்கு முருகன் உபதேசித்த உபதேச பொருளை தனக்கும் உபதேசிக்குமாறு அருணகிரிநாதர் பல பாடல்களில் வேண்டுதல் புரிகின்றார். உருத்திரனும் விருத்தி பெற அனுகிரகி என குறுகி உரைக்க மறை அடுத்த பொருள் உணர்த்து நாள் அடிமையும் உடையேனோ என்று கருப்புவியில் என தொடங்கும் திருப்புகழில் பாடுகிறார். உமை பங்காளர்க்கு அன்று பகற்பொருள் அருள்வாயே என்று கொண்டாடி என ஆரம்பிக்கும் திருப்புகழில் கூறுகிறார். உபதேசித்த உட்பொருள் இது என அருணகிரிநாதர் கூறுகின்றார். யான்தான் என்ற துவைத்தம் அற்ற நிலையில் உண்மை அறிவு தோன்றும். யான்றான் எனும் சொல் இரண்டும் கெட்டாலன்றி யாவருக்கும் தோன்றாது சத்தியம் என்று கந்தர் அலங்காரத்தில் பாடுகிறார். இந்த உண்மை அறிவை அறிவதுதான் பிரணவப் பொருள். அரவு புனைத்தரு புனிதரும் வழிபட மழலை மொழிகொடு தெளிதர ஒளித்துகள் அறிவை அறிவது பொருளென அருளிய பெருமானே என்று திருப்புகழில் கூறுகிறார். இந்த உபதேச பொருளை தாயுமானவர் அறிவை அறிவதுவே ஆகும் பொருள் என்று உறுதி சொன்ன உண்மையினை ஓரும் நாள் எந்நாளோ என்று கூறுகிறார். தொடரும் சொற்றொடர் வேதா முதல் விண்ணவர் சூடு மலர்பாதா என்பதாகும். பிரம்மாதி தேவர்கள் முருகவேலின் திருவடி மலரை தங்கள் தங்கள் சென்னியில் சூடிக்கொள்கின்றார்கள். வீடும் சுடர் மாமுடி வேதமும் வெங்காடும் புனமும் கமழும் கழலே என்று கந்தர் அனுபூதியில் வர இருக்கின்ற 44வது பாடலில் கூறுகிறார். இதனால் எந்தை கந்தவேலின் முழுமுதல் தன்மை புலனாகிறது. அப்பரம்பொருளே மூவர்க்கும் தேவர்க்கும் தலைவன். நிறைவாக வரும் சொற்றொடர் குரமின்பத சேகரனே என்பதாகும். வள்ளி தன்னை நோக்கி அரிய பெரிய தவம் செய்தவள் ஆதலின் அடியார்க்கு எளியனாக அவள் பாத மலரை தன்னுடைய முடிமேல் சூடிக்கொள்கின்றான். இது அப்பரமனுடைய கருணையின் எளிமையை உணர்த்துகின்றது. பைம்புணமேவும் தீதிலா வஞ்சியம் சீத பாதம் படும் சேகரா என்று காதல் மோகம் திருப்புகழில் கூறுகிறார். சிவமூர்த்தியும் பிரம்மாதி தேவர்களும் தொழுகின்ற முருகப்பெருமான் வள்ளியம்மையை தொழுகின்றார் என்று ஒன்றுக்கொன்று எதிரிடையாக வைத்து கூறும் சதுரப்பாடு மிகவும் இனியது. பிரம்மாதி தேவர் தொழும் பெருமாளே சிவனாருக்கு செப்பிய பிரணவ பொருளை
அடியேனுக்கும் உபதேசித்து அருள்க என்பதே இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாக அமைகிறது. நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் 37வது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் 36வது பாடலையும் அதற்கான விரிவான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம்.